என்பது கர்த்தருடைய சரீரம் ஐக்கியம் கொள்ளுது தேவனோடு. தேவனோடு ஐக்கியம் கொள்ளுவது ஒரு மனிதன்னா இந்த தண்ணி ஞானஸ்நானம் போதுமா? தண்ணி ஞானஸ்நானம் பெற்றவன் எப்படி இருக்கிறான் சபையில? அவன் அடையாளத்தை காண்பிக்கிறான், அவன் கிறிஸ்துவன் என்பதை காண்பிக்கிறான், வெளிப்படுத்தி காண்பிக்கிறான். அதுதான் அந்த ஞானஸ்நானம் எடுக்கிறான். ஆனா அவனுக்குள்ள கசப்பு, காப்புணர்ச்சி எல்லாமே இருக்குது. இதனோடு எப்படி அவன் இந்த மகத்தான ராபோஜனத்தில் பங்கு பெற முடியும்? ராபோஜனம் என்பது கர்த்தருடைய ஐக்கியம் கொள்ளுது. அதனால்தான் பவுல் சொல்றாரு, கர்த்தருடைய சரீரம் இந்த நீங்க நிதானித்து அறியாததுனாலதான் என்ன செய்யறாங்க, சில ஆக்கினி தீர்ப்பு கொடுக்கிறாங்க. இன்னைக்கு புறஜாதி சபை என்று சொல்லப்படுகிறது. அது யாரு? கர்த்தருடைய சரீரம். அப்ப அந்த சரீரம் கர்த்தருடைய வார்த்தையின் பிரகாரமா இல்லை என்றால் அது கர்த்தருடைய சரீரம் அல்ல. ஏன்னா கர்த்தருடைய சரீரம் வார்த்தையின் சரீரம்.